இந்த வீடியோ என்னமோ நான் கட்லெட் செய்யலான்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் கட்லெட் கதை பெரிய கதை. அதுக்கு முன்னாடி டின்னர் ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போடலான்னு ரெடி பண்ணேன். சப்பாத்திக்கு குருமா ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். அதனால் சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட்லெட் செஞ்சுக்கலாம் டைம் இருந்தா அப்படின்னு சொல்லி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி நமக்கு ரவுண்ட் ஷேப்லலாம் வராது, நமக்கு வர ஷேப் தான் வரும். கரண்டியே தேவையில்ல, நான் கையிலேயே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கையிலேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாத வேலை. கையில் 2 கையிலையும் சுட்டுக்கிட்டு ஒரு கையில் சூடு வச்ச மாதிரி ஒரு கையில் நல்லா எண்ணெய் தெரித்து புள்ளி புள்ளியாக ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு குருமா நான் பச்சை பட்டாணி குருமா தான் வச்சுருக்கேன். என்னடா எல்லாத்துலேயும் பச்சை பட்டாணியே இருக்குது, ஏன்னா வீட்டில் பச்சை பட்டாணி நிறையா மீதி ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கட்லெட் செய்யலான்னு ரெடி பண்ணேன். யூடியூப் வீடியோ பார்த்து தான் பண்ணேன். கடைசியில் மாவு ஃபுல்லாக தோசை கல்லே ஒட்டிக்கிச்சு. இது வேறு என்ன பண்ணுறது, அதை எடுத்து சைடில் வச்சுட்டு தேவையில்லை அப்படின்ட்டு சப்பாத்தியும் குருமாவும் வச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு.